நீங்கள் கவனிங்க. இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு நம்ம தெரிஞ்ச எல்லா காரியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனாலும் ஆண்டவர் விசேஷமாக திராட்சை தோட்டம், நல்ல திராட்சையை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, இயேசுவின் நாமத்தினாலே நான் மறுபடியும் இந்த காலை வேளையிலே உங்களை வற்புறுத்தி அன்பாக சொல்வது என்னென்னா, கர்த்தருக்கு கனி கொடுக்கிற திராட்சை ரசத்தை, திராட்சை தோட்டத்தை ஆண்டவர் அதற்கு நீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாமல் இரவும் பகலும் அதை காத்திடுவார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்று நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவருக்காக கனி தருகிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குமானால், நான் சொல்லுவேன், அதை இரவும் பகலும் பாதுகாத்து ஒரு சேதாரம் இல்லாமல் கர்த்தர் காப்பது உறுதி. ஹல்லேலூயா. நம்ம சாதாரணமாக ஒரு செடி மரங்களை வைக்கிறோம், அது கனி மாத்திரம் அது தந்துடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எவ்வளவாக நம்ம வேலி அடைத்து பாதுகாக்கிறோம் இல்லைங்களா? அதே போல ஆண்டவர் அவருக்காக இருக்கிற பிள்ளைகளை, அவர்களுக்காக பிரயாசப்படுகிற, அவர்களுக்காக பக்தி வைராக்கியத்தை காட்டுகிற பிள்ளைகளை சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே தண்ணீர் பாய்ச்சி ஒரு சேதாரம் இல்லாமல் இரவும் பகலும் அதை காத்து கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சேதப்படுத்தாது. அக்கினியிலே நாம் நடந்து வந்தாலும், தண்ணீரை நாம் கடந்து வந்தாலும் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராக வருகிறது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு நான் இரவும் பகலும் உங்களை நான் காத்துக்கொள்வேன். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 107வது சங்கீதம் 20வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் அழைக்கிறேன். அவர் தனது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 121வது சங்கீதம் 4 முதல் 8 வரை உள்ள வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலப்பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு காப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் காக்கிற தெய்வம். ஒன்று நீங்க புரிஞ்சுங்க, கர்த்தர் மாத்திரம் அவருடைய பிள்ளைகளாக நாம் இருந்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மை ஒரு சேதமும் இல்லாமல் இரவும் பகலும் அவர் இஸ்ரவேலை காக்கிறவர். உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. இரவும் பகலும் அவர் நம்மை காக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, இன்றைக்கும் நீங்களும் நானும் ஜீவனோடு கூட இருக்கிறோம் அப்படின்னா கர்த்தர் நம்ம காத்ததுனால தான். ஆமென், ஹல்லேலூயா. இல்லாட்டி நம்ம என்னைக்கோ நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும். கடந்த கூட ஒரு சம்பவம் சொன்ன, போன மாதம் கூட ஒரு நல்ல நேஷ்னல் ஹைவேல ஃபாஸ்ட்டாக போய் விழுந்து புரண்டு எழுந்தோம். ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு சில காயங்களோடு கூட நம்ம ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். உண்மையாக சொல்லுவோம், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை காக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை காக்கிறார். விசேஷமாக அவருக்காக கனி தருகிற திராட்சை தோட்டத்தை அவர் காக்கிறார். அதற்கு நீர் பாய்ச்சுகிறார். இரவும் பகலும் அதை காக்கிறார். ஒரு சேதாரம் இல்லாமல் அதை காக்கிறார். ஆமென். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும், இந்த தைரியம் நமக்கு இருக்கணும். கர்த்தர் என்ன காக்கிறார். பலவீனங்கள் வருகிற போது, போராட்டங்கள் வருகிற போது, சுகவீனங்கள் வருகிற போது, தேவைகள் நமக்கு பெருகுகிற போது, தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை நீங்கள் மறக்கக்கூடாது.
கர்த்தர் ஒரு சேதாரம் இல்லாமல் என்னை காப்பார். ஆமென், அல்லேலூயா. நீ பயப்படாதே மகளே, மகனே, கர்த்தர் உன்னை நல்லா இதை குறித்து கொள்ளுங்க. இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு புதன்கிழமையே கொடுத்தார். நேற்றுக்கு நம்ம ஜெபம் பண்ணி வசனத்தை அன்றி அப்போது கொடுத்தார். இதை புதன்கிழமை எனக்கு கொடுத்தார். நான் உன்னை ஒரு சேதாரம் இல்லாமல் நான் காப்பேன். அவருடைய திராட்சை தோட்டத்தை, அவருக்காக மகிமையை தருகிற திராட்சை தோட்டம், அவருக்காக கனிதொருகிற தோட்டம், அவருடைய வாசஸ்தலத்தை அழகுபடுத்துகிற தோட்டம், அப்படி ஒரு தோட்டத்தை கர்த்தர் அனுதினமும் இரவிலும் பகலும் ஒரு சேதாரம் இல்லாமல் அதை வேலி அடைத்து காக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் வேலி அடைத்து காக்கிறார். ஒன்றை மாத்திரம் நான் மறுபடியும் உங்களை இந்த கால வேளையில வற்புறுத்துகிற, நம்மை ஒரு சேதாரம் இல்லாமல் கர்த்தர் காப்பார். ஆமென், ஆமென். ஒரு சேதாரம் இல்லாமல் ஆண்டவர் நம்மை காப்பார். நீங்கள் யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக. என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து நான் பாதாளத்தினுடைய வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். நீர் என் சத்தத்தை கேட்டீர். 5-6 வாசிக்குமாறு உங்களை அன்பான தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது. ஆழி என்னை சூழ்ந்தது. கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன். பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் வசனத்தை நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த வசனம்லாம் இதை நமக்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்காக என்ன ஒரு அருமையான வசனம் பாருங்க. நான் என்னுடைய 2:5-6 வசனத்தை நான் மறுபடியும், பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்த முதல் இறங்கினே, பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதாக இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்து. நினிவேக்கு போக சொன்ன மனுஷன் தர்ஷீஷுக்கு அவன் புறப்பட்டு போகிறான். இவனுடைய நிமித்தம் கப்பல் கொந்தளித்தது. இவனை தூக்கி சமுத்திரத்திலே வீசினார்கள். ஆனாலும் சொல்லுவேன், இது மற்ற புராணங்கள் போல நம்முடைய வேதம் கட்டுக்கதைகள் அல்ல. 3 நாள் யோனாவை ஆண்டவர் சமுத்திரத்திலே காத்தார். நம்முடைய வாழ்க்கையிலே, எனக்கு அருமையான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இதே போல பாசிகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். கவனிச்சீங்கன்னா, பாசிகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் நம்மளுக்கு அடைக்கப்பட்டிருக்கும். ஆனாலும் என்னுடைய பிராணனை அழிவுக்கு ஆண்டவர் மீட்டு ரட்சிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், இல்லைங்க நான் சொல்லுவேன், எத்தனை பலவீனங்கள், போராட்டங்கள், குறைவுகள் வந்தாலும் இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், நம்முடைய பிராணனை அழிவுக்கு மீட்டு ரட்சிக்கிற தேவன். ஆமென், அல்லேலூயா. நீ விசுவாசத்தின் மூலமாய் சுகத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வது மாத்திரம் அல்ல, இந்த விசுவாசத்தின் மூலமாக பிராணனை அழிவுக்கு விலக்கி நாம் மீட்டு காட்டும். நம்முடைய ஆத்துமாவினுடைய பிராணனை நாம் அழிவுக்கு மீட்டு நம்ம காத்து கொள்ள முடியும். ஆமென். அதுதான் இங்க யோனா சொல்றாரு, அவருக்காக திராட்சை தோட்டம், அவருக்காக கனி தருகிற திராட்சை தோட்டம், அவருக்காக பலன் தருகிற திராட்சை தோட்டத்தை நீ வேதத்தை தூக்கி சுமந்து கொண்டாவே நீ அவருடைய தோட்டம். ஆமென், அல்லேலூயா. நீ வேதத்தை தூக்கி இந்த ஓய்வு தினம் தோறும் வேதத்தை தூக்கி சுமந்தால நீ பெருசா கர்த்தருக்காக கழுத்தை கொடுக்க தேவையில்லை. கர்த்தருக்காக பேதுருவை போல என்ன தலைகீழ அறைங்க ஆண்டவரே என்று நீ சொல்ல தேவையில்லை. நான் அடிக்கடி சொல்கிற காரியம், நீ மணக்கிற திராட்சை செடி என்று உன்னை காட்டி கொடுப்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓய்வு நாளிலே இந்த வேதத்தை சுமந்து கொண்டு ஆண்டவருக்காக நாம் ஆராதிக்க நம்ம புறப்பட்டு வருகிறோமே, நீ மணக்கிற திராட்சை தோட்டம்.
நீ காய்க்கிற திராட்சை தோட்டம், நீ கனி கொடுக்கிற திராட்சை தோட்டம். இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், உனக்கு நீர் பாய்ச்சி ஒரு சேதம் இல்லாம இரவும் பகலும் உன்னை காக்கிற தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா. ஏனென்று சொல்லுவோமானால், அவருக்காக திராட்சை மணத்தை கொடுக்கிறவர்கள் என்றைக்கும் வெக்கப்பட்டு போவதில்லை. என்னதான் பாசி உன்னை சுற்றி கொண்டாலும், உன் பிராணன் அழிவுக்கு நேராக இருந்தாலும், கர்த்தர் உனக்காக ஒரு திட்டத்தையும் தீர்மானையும் வைத்திருக்கிறார். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் மூலமாக உங்கள் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட வேணும். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அடிக்கடி நான் சொல்லுவேன், ஆண்டவர் அந்த தப்பிப்போன குமாரனை நெடுந்தூரத்தில் வருவதற்கு முன்பாக தகப்பன் கண்டறிந்தான். ஓடி போய் முன்பாக அவனை நீங்க பாருங்க, நம்முடைய பிள்ளைகள் ஒரு வேளை விளையாடி கொண்டு இருக்கிற போது அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆடை தவறிடும். நம்முடைய பெண் பிள்ளைகளா ஆண் பிள்ளைகளான ஆடை தவறிச்சுன்னா ஒரு தாயும் தகப்பனும் பார்த்தா என்ன பண்ணுவாங்க? ஓடி போய் அந்த நிர்வாணத்தை மூடுவாங்க, ஓடி போய் அந்த அசிங்கத்தை மூடுவாங்க. என் பிள்ளை வெக்கப்படக்கூடாது என்று நினைக்கிற தகப்பன் தாய். அதனாலதான் ஆண்டவர் இந்த ஓமை அங்க சொல்கிற, இவன் ஓடி போய், இவன் நிறைவோடு கூட போனான், ஆனால் பன்றி தவிட்டை தின்பது போல திரும்பி தின்ன ஆசையாய் இருந்து திரும்பி வந்தான். ஜனங்கள் பார்ப்பதற்கு முன்பாக என் புள்ள வெக்கப்படக்கூடாது என்பதற்காக முந்தி போய் அவனை அணைத்து அவனுடைய வெக்கத்தை கலைக்கிற தெய்வம். நான் சொல்லுவேன், உங்களுடைய வாழ்க்கையினுடைய மகிமை, என்னுடைய வாழ்க்கையினுடைய மகிமை, ஆண்டவர் எனக்காக அல்ல, உங்களுக்காக அல்ல, அவருடைய கிருபையின் நிமித்தமும் சத்தியத்தின் நிமித்தமும் அவருடைய நாமத்துக்கு மகிமையை வர பண்ணும்படியாக நம்மை ஒரு சேதாரம் இல்லாமல் நம்மை காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அவருடைய மகிமைங்க, நம்முடைய நடக்க அவருடைய மகிமை, நம்முடைய செய்கை அவருடைய மகிமை. நீங்க தரணும், கர்த்தருக்காக தரணும், கர்த்தருக்காக நடக்கணும், கர்த்தருக்காக பேசணும், கர்த்தருக்காக ஜீவிக்கணும். அப்படி நாம் ஜீவிப்போமானால் நான் சொல்லுவேன், உன்மேல் கண் வைத்திருக்கிற கர்த்தர் இரவும் பகலும் ஒரு சேதாரம் இல்லாம நல்ல கனி கொடுக்கும்படியாக, நல்ல கனி கொடுக்கிறதை சுத்தம் பண்ணி இன்னும் அதிக கனி கொடுக்கத்தக்கதாக, மகிமையின் மேல் மகிமை நமக்கு கொடுக்கத்தக்க தேவன் நமக்காக அவர் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பாசி போனாலும் 3 நாள் ஆண்டவர் அவனுடைய பிராணனை அழிவுக்கு ஒரு சேதம், அவன் சொல்றான், என் பிராணனுக்கு ஒரு சேதாரம் இல்லாமல் ஆண்டவர் என்னை காத்தார். அல்லேலூயா. சொல்லுங்க, என் பிராணனை ஆண்டவர் ஒரு சேதாரம் இல்லாமல் காத்தார், இனிமேலும் நம்மை காப்பார். அல்லேலூயா. காப்பார். பயப்படாத. உன் வாழ்க்கையில பாசி ஒன்றை மூடுதா, நீ பயப்படாத. சமுத்திரத்தை ஒன்று மூடுதா, பெரிய மீன் போன்றது ஒன்றை வந்து விழுங்க பார்க்குதா, இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஒரு சேதாரம் இல்லாமல் உன்னையும் என்னையும் காக்க நம்முடைய தேவன் அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் யாத்திரையாகமத்தினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம், யாத்திரையாகமத் புஸ்தகம் 13வது அதிகாரம் 21 22 வரைக்கும் வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். யாத்திரையாகமத்தினுடைய புஸ்தகம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும், பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களை விட்டு போகவில்லை. ஜனங்களை விட்டு விலகி போகவே இல்லை. அழைத்தது ஆண்டவருங்க. உன் மேல அவர் நாமத்தை தரித்திருக்கிறது ஆண்டவர். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் நம்மை விட்டு விலகி போகவே போகாது. எல்லாம் நமக்கு அறிந்த வசனம்தான். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் நம்மை விட்டு விலகி போகாமதுபடிக்கு ஒரு சேதாரம் இல்லாம நம்மை அவர் காத்தார், நம்மை அவர் காப்பா, ஒரு சேதமும் இல்லாம. நீங்க பாருங்க, வனாந்தரத்திலே நாம் போகோமானால் ஒரு நாள் கூட நம்ம ஜீவனோட கூட இருக்க முடியாது. அதனுடைய உஷ்ணம் ஒரு 2 மணி நேரம் நம்ம வனாந்தரத்தில் இருப்போமானால் நாக்கு வறண்டு நம்ம போயிடுவோம்.
40 வருஷங்கள் வனாந்தரத்திலே ஆண்டவர் நடத்தினார். இதெல்லாம் விசுவாசம், இதெல்லாம் நம்பிக்கை. உங்களை சுற்றி கொண்டிருக்கிற பாசிகளுக்கு நேராக, ஆழங்கள், சமுத்திரத்தினுடைய இருளுக்கு நேராக, சமுத்திரத்தினுடைய ஆழங்களுக்கு நேராக நான் சொல்லுவேன், நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்காமல் கர்த்தர் காப்பா. நம்மை காப்போது ஆண்டுடைய கடமைங்க. இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் பகலிலே மேக ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவே இல்லை. அதோட ஒரு விசேஷமான காரியத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால், நீங்கள் வாசியுங்கள் உபாகமத்தினுடைய புஸ்தகம், தொடர்ந்து வாசிங்க. உபாகமத்தினுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம், 8வது அதிகாரம் 4 முதல் 5 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார், நம்மை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. உன் இருதயத்திலே அறிந்து கொள்வ. இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. அதை விட ஒரு விசேஷ காரியம், உபாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான நான் அழைக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 29:5 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படி நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தின உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, உன் வஸ்திரம் பழையதா போகும். உன்னை நாம ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆயுள் நாட்களை நாம் முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் இந்த உலகத்தில் நம்ம பிள்ளைகள் மூலமாக அல்லது நம்முடைய பேர பிள்ளைகள் மூலமாக காண வேண்டியதை நான் காணும்படிக்கும் நான் சொல்லுவேன், நாம் ஆண்டவருக்காக செய்கிற பிரயாசங்களை நம்முடைய கண்கள் காண்கிற வரைக்கும் நான் சொல்லுவேன், அது எத்தனை வருஷமானாலும் சரி, எத்தனை வனாந்தரமாக ஆனாலும் சரி, கர்த்தர் அவர்களுடைய வஸ்திரம் பழதா போகலை. நடந்து கால் வீங்கவும் இல்லை. வனாந்தரத்தில் நடக்க முடியாதுங்க. ஏன் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். ஏன் கால் வீங்கலை சொல்கிறாரு? பாதரட்சத்தின் பாழாய் போகவும் இல்லை. இதெல்லாம் நீங்கள் உற்று நோக்கணும். எவ்வளவு கீழே ஆண்டவர் வரார் பாருங்களேன். நம்முடைய பாத ரட்சைக்கு நேராக அவர் வருகிறார். நான் சொல்லுவேன், நம்முடைய ஆண்டவர் நல்ல ஆண்டவர். நீங்களும் நானும் மறைக்கப்படலைங்க. ஆண்டவருக்கு முன்பாக நம்ம நிச்சயமாக நீங்களும் நானும் மறைக்கப்படலை. நமக்கு வருகிற போராட்டங்கள், நமக்கு வருகிற பிரச்சனைகள், நமக்கு வருகிற வியாதிகள், நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் நம்ம விலகிட்டார், கர்த்தர் என்னோட கூட இல்லை. இதுதான் பெரிய விசுவாசிகள் செய்கிற பெரிய தவறு. விசுவாசிகள் செய்கிற பெரிய அவிசுவாசம். சமுத்திரத்திலே விழுகிற போது கடலின் ஆழத்தை பார்த்தும் நான் சொல்லுவேன், ஆண்டோட பிள்ளைகள் பயப்படவே கூடாது, விசுவாசத்தை விலகவே கூடாது, விசுவாசத்தை விட்டுவிடவே கூடாது. உங்களுக்காகவும் எனக்காகவும் நியமித்திருக்கிறத நம்முடைய கண்கள் காண்கிற வரைக்கும் ஆண்டவர் நமக்கு சொல்கிறேன், அவர் நம்ம விட்டு விலகுவதும் இல்லை. நான் எதற்காக இந்த வசனத்தை நான் உங்ககிட்ட நாங்கள் கொண்டு வந்தேன் அப்படின்னா, அவர்கள் பாதரட்சமும் சேதமாகலை. நீங்கள் கவனிச்சிங்களா? நாம் நினைக்கிறோம், என் கண்ணு நல்லா இருக்கணும், என் கழுத்து நல்லா இருக்கணும், என் வயிறு நல்லா இருக்கணும், என் முழங்கால் நல்லா இருக்கணும், என் நரம்பு நல்லா இருக்கணும், என் எலும்பு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். அட முட்டாள் விசுவாசிகளே, உன் பாதரட்சத்தின் மேலே நான் வாஞ்சியா இருக்கிறேன். பாதரட்சத்தை நீங்கள் இந்த வசனத்தை நான் வாசித்த போது எனக்கு ரொம்ப 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 ஆண்டவர், இப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்காக இருக்கிறாரா? சொல்லுங்க.
இப்படிப்பட்ட நான் ஒரு தாய் ஒரு தகப்பனுடைய அன்பு தான் அந்த இவ்வளவு பெரிய ஆண்டவர். நான் சொல்லுவேன், இப்போ எங்கள் மனைவி கூட நாங்கள் இந்த பிள்ளைகள் எங்கன்னா வெளியே போக சொல்ல அவங்களுக்கு ஒன்றும் கவலை கிடையாது. அவங்க ஷூ எடுத்து தண்ணி போட்டு தொடச்சி அழுக்காக இருக்குது அதை துடைப்பா, எல்லாருடைய ஷூவையும் தொடச்சி அதை போட்டு அனுப்புவா. நான் சொல்லு, ஒரு தாய் பாதரட்சத்தின் மேலே சொல்ல அந்த அன்பு. அப்போ இவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்ம மேலே ஒரு பாதரட்சத்தின் மேலே பாழதாய் போகாதபடிக்கு. உன்னால் நடக்க முடியாது வனாந்தரத்தில், பாதரட்சம் சரியில்லைன்னா உன்னால் நடக்க முடியாது, கால் சரியில்லைன்னா நீ கடக்க வேண்டிய பாதையை கடக்க முடியாது. நான் சொல்லுவேன், நம்முடைய பாதரட்சத்துக்கும் ஒரு சேதாரம் இல்லாமல் நம்மை பாதுகாக்கிற தெய்வம் எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளையே. இன்னைக்கு நான் தைரியமாக சொல்லுவேன், தைரியமாக உங்களுக்காக நான் சொல்லுவேன் இந்த வசனத்தை. நான் சொல்லுவேன், சரீரத்தை குறித்து நீ பயப்படாது. ஏன் இந்த வசனத்தை நான் கொண்டு வருகிறேன் இந்த கால வேளையில்? ஏன் ஆவியானவர் இந்த வசனத்தை உங்களுக்கு நேராக வைக்கிறார் என்று சொல்லுவோம்னால், உன்னுடைய கண்ணை பற்றி நீ பயப்படுகிறா, உன் வியாதியை பற்றி நீ பயப்படுகிறா. நீ சொல்லுவ, என்ன நம்மலாம் போனோன்னா எப்பயோ போயிருக்கணுங்க. அல்லேலூயா, ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. பிள்ளைகளுடைய திருமணமாக நம்ம கண்டிருக்க முடியுமா? இன்றைக்கு பேர பிள்ளைகளும் கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமேன். நான் சொல்லுவேன், ஆண்டவர் நம்ம காணத்தக்கதை இந்த உலகத்தில் காண்கிற வரைக்கும் உன் முடி மண்ணில் இறக்கப்பட போவதில்லை. ஆமேன், அல்லேலூயா. உன் கண்களை பற்றி நீ கவலைப்படாது. எனக்கு ரொம்ப கண்ணு மங்களாக இருந்தது. ஸ்தோத்திரம், 4 மாதமாக கண்ணாடி இல்லாமல் பிரசங்கம் பண்ணுற அளவுக்கு ஆகிப்போச்சு. என்னத்துக்கு கண்ணாடி போட்டுனம்மா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி, இப்போ கண்ணாடி இல்லாமல் தான் இதை பார்க்குறேன். கர்த்தர் கொடுக்குற வெளிச்சம் போதும். ஸோ உன் கண்ணை பற்றியும் உன்னுடைய பலவீனங்களை பற்றியும் நீ ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குன்றியது. ஆமேன், பலன் குன்றியது, பலன் குன்றியது. மாறாக வாக்குத்தத்த வசனங்களை நீ பிடித்துக்கொள். வாக்குத்தன வசனத்தை நீ எடுத்துக்கோ, எடுத்து முன்னாடி வச்சுக்கோ, வச்சு கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினாலே. வாக்கு ஆண்டவர், நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்களே, இப்படி சொல்லியிருக்கிறீங்களே, ஒரு சேதாரம் இல்லாமல் உங்கள் பிள்ளைங்களை காப்பண்ணீங்களே. நான் திராட்சை தோட்டம் ஐயா, உமக்காக கனி தருகிற திராட்சை தோட்டம், உமக்காக கனி கொடுக்கிற, உமை துதிக்கிறவன் ஆண்டவரே, உம நாமத்தை அறிக்கையிடுகிறவன் ஆண்டவரே, உமக்காக சாட்சியாக வாழ்கிறவன் ஆண்டவர் சொல்கிறார். அவர்களுக்காக தினந்தோறும் நான் நீர் பாய்ச்சி ஒரு சேதமும் உனக்குள் வராதபடிக்கு இரவும் பகலும் நான் உன்னை காத்துக்கொள்வேன். அவரை வழிநடத்துகிற மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவே இல்லைங்க. ஆமே, விலகவே இல்லை, விலகவே இல்லை. இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையிலே நான் சொல்கிறேன், நம்முடைய யெகோவா தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆமேன். உன் பலவீனத்திற்காக அவர் ஜீவிக்கிறார், உன்னுடைய குறைவுகளுக்காக அவர் ஜீவிக்கிறார், உன்னுடைய சத்துருடைய போராட்டத்துக்காக அவர் ஜீவிக்கிறார். உன் கண்ணை பற்றி நீ கவலைப்படாத, அதிகமாக கவலைப்படாத. உன்னுடைய சரீரத்தை பற்றி நீ கவலைப்படாத. நீங்கள் கவலைப்பட்டு, அதான் ஆண்டவர் சொல்கிறார், உன் கவலைப்படுறதுனால தான் நீ நல்லா வாழ்றியோ. நான் சொல்கிறேன், நீங்கள் கவலைப்படுறதுனால தான் நீங்கள் நல்லா வாழ்கிறீங்களா? நான் நல்லா வாழ்கிறேன்னா? இல்லைங்க, உங்களுக்கும் எனக்கும் முன்குறிக்கப்பட்டதை நிறைவேற வரைக்கும் உன் தலையில் உள்ள முடியலாம் சொல்லுங்க, அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் விடாதுங்க. ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றையிலிருந்து உங்கள் கவலை விடுங்க. ஆண்டவர், எனக்கு வருகிற எல்லாம் வருங்க, எல்லாம் வரும் இந்த உலகத்தில். நேற்றுக்கு ஜபத்தில் சொன்ன மாதிரி நோயும் சாவும் சொல்லிட்டு வராது. நீ பயப்படாது. ஆண்டவர் அவருக்காக, ஆண்டவரை உமக்காக நான் இருக்கிறேன், ஒன்றும் என்ன சேதப்படுத்தாது. ஆண்டவரை ஒன்றும் சேதப்படுத்தாது. நீங்க கண்ணு தெரியல அப்படின்னா இன்னும் மங்களா போயிடும். ஆமென். காலையில் எழுந்து என்னால் நடக்கவே முடியல, சபைக்கு வரவே முடியல, எந்திரிக்கவே முடியல, வேலை செய்யவே முடியல, முடியாது. ஆமென். முடியாது, முடியாதுங்க. இவருடைய ஒரு உறவினர் இருந்தாங்க, யாருமே இல்லை. அவங்களுக்கு எத்தனை வயசுன்னு தெரியாது. அவங்க வயசுலாம் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா வயசு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் திருஷ்டி வந்துடும்.
முதுகு சுத்தமாக கூணு. கணவர் ஒரு 102 போயிட்டாரு. மனைவி அவர் இறந்து ஒரு 15 வருஷம் இருக்குமா, 15 வருஷத்துக்கு இந்த ஜோயல் வயசு, ஜோயல் குழந்தையாருக்கு சொல்ல கணவன் போயிட்டாரு. அவர் ஒரு 100க்கு மேலே போயிட்டார். இப்போ ஒரு நான் நினைக்கிறேன், நினைவு சரியாக இருந்தால் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தாங்க. யாருமே இல்லைங்க, அவங்களுக்கு யாருமே இல்லை. அவங்க மாத்திரம் அந்த குடிசை வீட்டில் குடும்பமான அளவுக்கு அவங்களால எழுந்து சமைக்க முடிந்தது செஞ்சு தன் உடைய வஸ்திரத்தை துவைச்சி, முடியாத சமயத்தில் பக்கத்தில் அக்கத்தில் ஏதோ கொஞ்சம் உதவி பெற்று 100 வயசுக்கு மேலே தனியாக எழுந்து, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நாங்கள் அங்கே போனால் எங்களை சாப்பிடாம விடவே மாட்டாங்க. மெதுவரை அடிக்கிறதுக்கு கல் எடுப்பாங்க. நீங்கள் என்ன எடுப்பீங்க? நீங்கள் என்ன எடுப்பீங்க? மிக்ஸி கிரைண்டர். ஏங்க உண்மையாக சொல்கிறேங்க, மெதுவடைக்கு மாவு உளுந்து போட்டு கல்லில் ஆட்டி கொடுத்தாங்க. முதுகு முடியல, என் பார்வைக்கு தான் முடியல. ஆனால் அவங்களுக்கு நான் தான் என் வஸ்திரத்தை துவைக்கணும், நான் தான் என் உணவை செய்யணும், நான் தான் எழுந்து நடக்கணும். மகனே, ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குன்றியது. நான் சொல்லுவேன், கர்த்தர் நமக்காக குணமாக்க எதிர்ப்பு சக்தி எங்க, மருந்த மாத்திரை எங்க வச்சிருக்கிறா தெரியுங்களா? வெளியே இருக்கிற மாத்திரை மருந்துல உள்ளே இருக்கிற மருத்துவம் பெருசுங்க. அநேகருக்கு தெரியல. அதெல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டு தான் சாவடிக்கிறோம் நம்ம. இன்னைக்கு தற்காலிக மருத்துவம், நவீன மருத்துவம் என்ன தெரியுங்களா? ஆண்டவருடைய கிரியை அழிக்கிறது தான் மருத்துவம். ஆண்டவருடைய கிரியை அழிக்கிறது தான். ஆண்டவர் உள்ள வச்சிருக்கிற சுகத்தையும் பலனையும் அழிக்கிறது தான். இனி ஆண்டவருடைய பலத்தையும் சுகத்தையும் நான் அழிச்சிட்டு நீ இனி என்னதான் சார்ந்து இருக்கணும்? என்னதான் சார்ந்து இருக்கணும்? காயம் அடிப்பட்டா தானா ஆறுகிற வல்லமை எதுங்க? சரீரத்தில் இருக்குங்க. நம்ம சரீரத்தில் காயத்தை ஆற்றுகிற வல்லமை இருக்குது. இவன் என்னத்தை போடுறான்னா அதிகமாக அது உடனே ஆறத்துக்கு 5 நாளில் ஆடுறத என்ன பண்ணுறான், ஒரே நாளில் ஆடும்படி செய்கிறான். இது இப்படி போட்டு 5 நாளில் ஆடுகிற காரியம் எடுத்து போட்டு அவனையே சார்ந்துக்கூடிய ஒரு நவீன ஒரு உத்து தான் இது. ஆண்டவர் நமக்கு உள்ளாக வைத்திருக்கிறார், உள்ளாக வச்சிருக்கிறார். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா என்னென்னவோ உடம்புல நடக்குது. கிட்னி வலிக்குது, என்னென்னவோ வலிக்குது. அப்படியே விட்டுட்டோம் பாருங்க, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக வந்து விட்டாச்சு. அப்படியே பார்த்துட்டு அதுவே போயிடுது. ஆமென், அல்லேலூயா. அதுவே காணாம. எங்கள் மனைவிக்கு 1000 பலவீனம் இருக்கு. பார்த்துட்டு போ, தேவனுடைய சந்நிதியெல்லாம் வந்து ஆண்டவரை சொல்லியிருக்கிறிய. ஏங்க இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேங்க, ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாழ்க்கை வரைக்கும் வாழ்வோம். அதுக்கப்புறம் எதுக்கு பிடிச்சிட்டு நான் வாழணும்னு நான் கேட்குறேன். என்னத்தை கிழிக்க போறீங்க? காரி துப்புறதுக்கு ஒரு மருமக, முகத்துல மூத்திரம் பேயறதுக்கு ஒரு பேர புள்ள, இதெல்லாம் பார்த்தாச்சு இல்ல? இதுக்கப்புறமா பெருசா நான் ஒன்று சொல்றேன், கர்த்தர் நியமித்திருக்கிற நாட்கள் வரைக்கும் உன் மேல ஒன்றும் நடக்க போறதில்லை, ஒன்றை சேதப்படுத்த போவதில்லை. நீ பயப்படாதீங்க. ஏன் ஆண்டவர் எதற்காக உங்களோட கூட? பயப்படாதீங்க. கர்த்தர் இருக்கிறார், நம்மோட கூட இருக்கிறார். நான் ஆண்டவருடைய பிள்ளைகளை அவரை முன்குறித்து கூப்பிட்டுட்டு, வாயா உன்னை கானானுக்கு கூப்பிட்டுட்டு போறேன்னு சொல்லி அழைச்சார்னா உன் காலில் போடுற செருப்பு மேலே கூட அவர் பிரியமா இருக்கிறார், கவனமா இருக்கிறார். ஆமென், ஆமென். அதுக்கு தான் இந்த வசனத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். கர்த்தர் உங்களோட கூட பேசுகிறார். அவர் கூப்பிட்டுட்டாருன்னா, அவரை உன்னை கொண்டு போய் சேர்ப்பண்ண அழைச்சிட்டாருன்னா, நான் சொல்லுவேன், ஆண்டவரே என் கண்ணு மங்களாச்சு, முழங்கால மங்களாச்சு, எனக்கு இங்கே நோவுது, அங்கே நோவுது, ஏன்னா முடியல, இடுப்பு. ஏயா உன் செருப்பு மேலே ஆண்டவர், உன் பாதரட்சத்தின் மேலே கரிசனையாக இருந்து 40 வருஷம் அதை அப்படியே வச்சிருக்கிறார் ஐயா, அப்படியே வச்சிருக்கிறார். ஒன்னையும் வைக்காம இருப்பார். உன் சரீரத்தில் இருக்கிற பாகங்களை கர்த்தர் அறியாரோ? எங்கேயோ இருந்து வெளியிருந்து வந்த செருப்பு மேல ஆண்டவர் அவ்வளோ ஆவலா இருக்கிறாரு. அதை பாதுகாக்கணும். என் பிள்ளைகளுக்கு தேவை, வனாந்தரத்தில் நடக்கிறதுக்கு தேவை, வனாந்தர உஸ்தரத்துக்கு பாதரட்சம் தேவை. எகிப்தனா கொடுத்தான், பார்வோனா கொடுத்தான். எப்பா நீ வனாந்தரத்துக்கு உன் தேவனை ஆராதிக்க போறேன், 6 லட்சம் பேருக்கும் செருப்பு பண்ணி தரானா கொடுத்தான்.
இல்லைங்க. நீ நம்புகிற ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார். நமக்காக குறித்திருக்கிறதை நிறைவேற்றுகிற வரைக்கும், எனக்காக குறித்திருக்கிறத நிறைவேற்றுவார். ஆமென். உங்களுக்காக குறித்திருக்கிறத, உங்க பிள்ளைகளுக்காக குறித்திருக்கிறத அவர் நிறைவேற்றுவார். இன்னொரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். தானியேலுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம், தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். தானியேலுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம். உங்களுக்கு எல்லாமே விஷயம் தெரிஞ்சதெல்லாம், நான் இந்த கால வேலையில் நான் எல்லாம் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சது தான். ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் நம்ம தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரு சேதாரம் இல்லாமல் அவரை முன்குறித்தவர்கள் காக்கிறார் என்பது தான் இன்றைக்கு செய்தி. நீங்கள் தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12ஆம் வசனத்துக்குள்ளாக வாங்க. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். சரிங்க, உங்களுக்கு விஷயம் தெரியும். நீங்கள் வாசிங்கள் 19, 20 அதே வசனம். அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலி ஆகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொண்டு போட்டது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவே விழுந்தார்கள். வாசியுங்கள் 26வது வசனத்தை வாசிக்க முடியும். அப்போது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்போது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷர் சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அப்போது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமலும் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அவரையே நம்பி ஒரு காரியத்தை நீங்க கவனிங்க. ஆண்டவர் எப்போ நம்மை விடுவிக்கிறார் என்று சொல்லுவோமானால், எப்போ நம்ம அவரை பாதுகாக்கிறார் என்று சொல்லுவோமானால், அவரையே நம்பி நம்முடைய விசுவாசம் மாத்திரம் விட்டுவிடக்கூடாது. அவரையே நம்பி, நீ விசுவாசத்தை விட்டு நமக்கு ஏதாவது நடக்கணும்னா நம்ம ஆத்மாவுக்கு பிரயோஜனம் இல்லை. குறித்துக்கொள்ளுங்க. நீ வாழ்க்கையில விசுவாசத்தை விட்டு நமக்கு எதனா நடக்கணும், நான் சொல்லலை, நமக்கு ஏதாவது நடந்ததுன்னா உங்கள் ஆத்மாவுக்கு என் ஆத்மாவுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. ஆமென். ஒருவேளை விசுவாசத்தை பிடித்து கொண்டு எனக்கு ஏதாவது நடந்ததுன்னா என் ஆத்மாவுக்கு பிரயோஜனம். புரிந்து கொள்ளுங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தை விடாத விசுவாசிகளாக இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைச்சிக்க. ஊரில் இருக்கிறவங்களாம் அழைக்கல, ஊரில் இருக்கிறவங்களாம் அழைக்கலைங்க. அனில் அம்பானியும் அழைக்கல, பெரிய கோட்டீஸ்வரங்களை அழைக்கல. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணமும் பொருளும் வச்சிருக்கிறது தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். குடிசையில் இருக்கிறவங்களாம்
கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படாத பிள்ளைகள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் யார் வாசல்ல இருந்தவன் பரலோகம் போனானா, ஐஸ்வர்யமா பரலோகம் போனானா? அதுதாங்க நான் சொல்ல நம்பி நான் மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகள், கர்த்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ஒருவேளை வாழ்க்கை அவர்களுக்கு இந்த உலகத்திலே முடியுமானால், அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகாமல் முடியுமானால் மேன்மையாக இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும். ஒருவேளை விசுவாசத்தை விட்டு எந்த பிரயோஜனம் இருக்கு? 60 வருஷம் 70 வருஷம் அதோட கதை முடிஞ்சிடும், எந்த பிரயோஜனம் இருக்காது. எனக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளையே நான் சொல்லுவேன், என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, அப்படி ஒரு சொல்லி ஒரு வாழ்க்கை உம்மை நம்புகிறேன், உம்மை நம்பி இருந்தான்னா நான் சொல்லுவேன், கொண்டு போன எல்லாம் பக்கத்தில் போக சொல்ல எரிஞ்சு போயிட்டானா, இந்த ஆண்டோடைய பிள்ளைகளுடைய 3 பேருடைய தலை முடி கூட கருகலையாங்க. இதை நம்ப முடியுதா உங்களால்? நம்பித்தான் ஆகணும். இது ஆண்டோடைய வார்த்தை, இது உண்மை, இது நடந்தது. தலை முடி கூட கருகாமல், தலை முடி கூட கருகாம சாத்ரேக ஆபத் நேகா என்பவருடைய தேவன் இவ்வளவு அக்கினி, இந்த அக்கினிக்கு நேராக சொல்லுவேன், அவருடைய பிள்ளைகளுடைய ஒரு முடி கூட சேதப்படுத்த கர்த்தர் விரும்பல. நமக்கு தெரிஞ்சது தான் ஒரு முடி கூட சேதாரம் இல்லாமல், அதே போலவே ஒரு அடையாளம், பார்வோன் என்னை அக்கினியிலே போட்டான் என்கிறதுக்கு அடையாளம். ஒருவேளை முடி கருகி போச்சுன்னா பாருப்பா முடி இல்லாமல் இருக்கிறான். ஏன்? பார்வோன் அவனை அக்கினி சூளையில் போட்டதுனால அந்த முடி போயிடுச்சு. சொல்லுவீங்களா மாட்டீங்களா? சொல்லுவேன், இதுதான் நம்ம ஆண்டவர். சிஸ்டர் பிரதர், நீங்கள் இப்படி நம்புங்க ஆண்டவர், இப்படி நம்புங்க. நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்காக, நீ விசுவாசித்து உன் வாழ்க்கை முடிந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நீ விசுவாசியாமல் வாழ்க்கையை முடித்தா எந்த விதத்திலும் உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனமாக இருக்காது, நம்ம சந்ததிக்கு பிரயோஜனமாக இருக்காது. சாப்பாடு இருக்கும், வீடு வாசல் இருக்கும், எந்த பிரயோஜனம் இருக்காது. நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளையே, ஒரு சேதாரம் இல்லாமல் தலை முடி முதல் கொண்டு அக்கினியின் சுவாலையில் இருந்து தப்புவிக்கிற தெய்வம், அவருக்காக கனி கொடுக்கிறவர்களை ஒரு சேதாரம் இல்லாமல் நம்மை காப்பாற்றுகிற தெய்வம். ஆமென். இந்த நம்பிக்கையை நீங்கள் இருதயத்தில் வச்சிருங்க, இந்த விசுவாசத்தை நீங்கள் இருதயத்தில் வச்சிருங்க. நான் சொல்லுவேன், தலை முடி கூட கருகாமல் அதை கொண்டு வந்த அக்கினியினுடைய வாசமே இல்லையா, அக்கினுடைய வாசனையே இல்லை. இவர்களை கொண்டு போனவர்களை நிர்மூலமாக்கினது. ஓடி வந்தான் சாத்ராக் மேஷாக் ஆபத் நேகாவுக்கு முன்பாக ஓடி வந்து, நீ ஆராதிக்கிற தெய்வம், நீ வைராக்கியமாக இருக்கிற தெய்வம் உன்னை தப்புவித்தாரா? அது என்னவெனில் அவன் கூட்டம் கூடி சொன்னான், எந்த சூழ்நிலையிலும் அவரையே நம்பினபடினாலே அவர்கள் தேவன் அவரை ஒரு சேதாரம் இல்லாமல் காத்தார். ஆமென், அல்லேலூயா. அவர்களை ஒரு சேதாரம் இல்லாமல் காத்தார், ஒரு சேதாரம் இல்லாமல் காத்தார். ஆமாம், நம்ம நான் நேற்றுக்கு ஜெபம் பண்ணது போல் நம்ம வசனம் தியானம் ஆணையிட்டு கொடுத்தோம். நம்ம ஆணையிட்டு கொடுத்தோமா இல்லையா? ஆனால் ஆண்டவர் நம்ம ஆணையிட்டு கொடுத்ததை எத்தனையோ நாம் மறந்து போனோம். சொல்லுவேன், ஆணையிடுதலை மறக்காமல் இருங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக ஆணையிடுதலை, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு வேலையை கொடுத்தா உமக்காக சொன்னதை நான் நிறைவேற்றுவேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இஸ்ரவேலாக உன்னை அழைச்சேன், நீ என்னை ஆணையிட்டு நீ என்னை பற்றி கொண்டா. ஆனால் இன்றைக்கும் யாக்கோபே, மறுபடியும் யாக்கோப்பிடத்தில் போகிறார் ஆண்டவர். உன்னுடைய எண்ணம் ஏக்கம் உன்னுடைய செய்கலாம் யாக்கோப்பாவே இருக்கப்பா, நீ யாக்கோப்பா இருக்கிறா. நீ ஆணையிட்டு போனதெல்லாம் மறந்து போயிட்டா, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினதை நீ மறந்து போயிட்டா. ஆணையிட்டது சொல்லுவேன், கர்த்தர் ஆணையிடுதலை
பொருத்தனை, அதான் வேதம் சொல்லுகிறது, பொருத்தனையை நீ பொருத்தனை பண்ணி செய்யாமல் இருப்பதை விட, நான் சொல்கிற ஆவிக்குரிய பொருத்தனை சொல்கிறேன். நீங்கள் நினைக்காதீங்க நீ இதை செய்கிறது அதை செய்கிறது, சபைக்கு ஒரு லோடு அதை வாங்கி கொடு, இதை அந்த பொருத்தனை நான் சொல்ல வரல. உங்கள் இருதயத்துக்கு ஆண்டவருக்கும் உள்ள விசுவாச பொருத்தனை, அந்த பொருத்தனையை மறந்து போயிடாதீங்க. அப்படி ஒரு வாழ்க்கை நமக்குள்ளாக இருக்கணும், வைராக்கியமான வாழ்க்கை இருக்கணும். நிச்சயமாக சொல்லுவேன், ஆண்டவர் அக்கினி சுவாலையில் இருந்தோம் ஒரு முடியும் நம்மை பாதுகாப்பு, நம்முடைய தலை முடி முதல் கொண்டு பாதரட்சத்தின் வரைக்கும் ஒரு சேதாரம் இல்லாமல் காக்கிற ஒரு தெய்வம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. அதை மாத்திரம் நீங்கள் மறந்துடாதீங்க. எத்தனை அக்கினி சுவாலையில் இருந்தாலும் அக்கினி மனம் வீசாமல், அது என்னவெனில் மந்திரிமார்களும் அநேகரும் கூடி, அது என்னவெனில் இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நம்பி அவரை பற்றி கொண்டதினாலே ஒரு சேதாரம் இல்லாமல் இந்த கனி கொடுக்கிற திராட்சை தோட்டத்தை ஆண்டவர் இரவும் பகலும் காக்கிறார். நீங்கள் கவனிங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவர் காக்கிறதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் வந்து பெரிய ஒரு நல்லா நம்ம விசுவாசம்லாம் எப்படின்னா, ரொம்ப பலவீனமாச்சுன்னா, ரொம்ப மருத்துவரால் தீர்க்க முடியுதுனால தான் ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம கெஞ்சுவோம். பெரிய வியாதிக்கு என்ன வியாதிக்கு வரும், நம்ம பெருசா டாக்டரோட சேகர் டாக்டர் என்ன ஊசி போட்டாலும் போகாத ஒரு சேகர் டாக்டர் ஊசி போட்டே போகலையா? சேகர் டாக்டர் ஊசி போட்டால் நோய் மாத்திரம் போகாது, ஆளே கொஞ்ச நாள்ல போயிடுவாங்க. அவர் போட்டும் போகலையா? சரி, கர்த்தரை நம்புவோம், வாங்க கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தருடைய சன்னிதானே காணப்படுவோம். அப்படி இல்லை. அருமையான ஜெவனே, நான் கொஞ்சம் குறைச்சி நான் சொல்கிறேன். உன் தலையில் பொடுகு வந்தாலும் கர்த்தரை நீ நம்பணும். ஆமென், அல்லேலூயா. உன் தலையில் பொடுகு பேணு அதிகமாக இருக்குதுப்பா, கர்த்தரை நம்பு. ஆண்டவரே, என் தலையில் ரொம்ப பேணு இருக்குது, நீங்கள் வந்து முடியல கூட கவனமாக இருக்கிறீங்க ஆண்டவரே. முடியல, என் நகத்தில் ஆண்டவரே, நான் மண்ணில் கொஞ்சம் நடந்த ஆண்டவரே, என் நகத்தில் மண்ணு போயிடுச்சு, அது கொஞ்சம் அரிக்குது ஆண்டவரே, என் நகத்தில் அந்த மண் இருக்குது, அதுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. ஏன் நான் அப்படி ஜெபம் பண்ணேன்னா, இந்த முடி முதற்கொண்டு, நான் அடிக்கடி சொல்லுவேன், இன்னைக்கு நேற்று காலையில் கூட சொல்லுவேன், இங்கே யாருக்கும் கூந்தல் அதிகமாக அப்படியே தொங்குற மாதிரியே இல்லை. டெய்லி ஒரு மைக்கில் ஒரு சத்தம், முடி வாங்குறது 50 ரூபா முடி 100 ரூபாய், 50 ரூபாய் முடி 100 ரூபாய்க்கு எடுக்கிறேன், 100 கிராம் முடி 100 ரூபாய்க்கு எடுக்கிறேன்னு வந்துட்டு இருக்கிறான். எனக்கு நான் எங்கள் மிஸ்ஸஸ் கிட்ட சொல்லி சிரித்தேன், யாருக்கு பாய்க்கு அத்தனை முடி இருக்கு, இவன் இருக்கிற முடிவை வாங்கிட்டு போயிடுவான் பொழுது அப்படின்ட்டு. நான் சொல்லுவேன், ஆண்டவர் நம்ம முடி, அவன் எவ்வளோ கரிசனையாக இருக்கிறான் பாருங்க. உங்கள் காஞ்சி போன முடிங்களையும் தேஞ்சு போன முடிங்களையும் பேன் பிடிச்ச முடிங்களையும் அவன் 100 ரூபா 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போகிறான். ஆண்டவர் பாருங்க, அந்த அப்படிப்பட்ட முடி மீதும் எவ்வளவு கரிசனையாக இருக்கிறார் உங்கள் தேவன், என் தேவன். ஏன் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு? பாதரட்சம் கூட அப்படின்னா ஏங்க எழுதப்பட்டிருக்கு? மகளே, உன் விசுவாசத்தையும் என் விசுவாசத்தையும் தட்டி எழுப்புவதற்காக ஆண்டவர் சபையில் இப்படிப்பட்ட வசனத்தை தருகிறார். அல்லேலூயா. பெரிய கூட்டம் எனக்கு அவசியம் இல்லை, என் சபை எனக்கு இருந்தால் போதும். எஸ்தரம்மா வரல, கவலையாக இருந்தது, வந்துட்டாங்க, சந்தோஷமாயிடுச்சு. ஆமேன், போதும். எனக்கு தெரியும் யார் எப்படி போகிறாங்கன்னு எனக்கு தான் தெரியும். ஆமேன், அல்லேலூயா. நான் கெட்டு போகல, என் சபை கெட்டு போகல, என் சபை நல்லா தான் இருக்கு, கெட்டு போகல, யாராவது நான் கெட்டு போகல. நேற்றுக்கு 2.25 மணி நேரம் ஆண்டவர் தூச்சி ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. ஆமேன். எத்தனை பேர்? 5 பேர். ஸ்தோத்திரம். நான் சொல்றதெல்லாம் என்ன வந்து இங்கே நிற்க வச்சிருக்கீங்களா ஆண்டவரே? அதுதான். உங்களை வந்து இங்கே உட்கார வச்சுக்கிறீங்களேன்றது இல்லை. ஆமேன். ஆண்டவரே, ஒரு மந்தையை கூட்டின்னு வந்தீங்களா? சோத்திரம். இல்லை 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 இல்லை, என்ன கூட்டின்னு வந்து இங்கே நிற்க வச்சிருக்கீங்களா ஆண்டவரே? சோத்திரம். ஆமே. இன்னும் கொஞ்சம் சோத்திரம். என் குடும்பத்தையும் கூட்டின்னு வந்து வச்சுக்கிறீங்களா? சோத்திரம். இன்னும் கொஞ்சம் சோத்திரம். என் சபையும் கூட்டின்னு வந்து அவர்கள் பிள்ளைகளோடு கூட நான் ஆராதிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவர். திருப்தி. ஆமேன், அல்லேலூயா. மகளே, மகனே, நான் சொல்லுவேன், நம்ம நினைக்கிறோம் அந்த முடி முதல் கொண்டு நம்முடைய போடுற செருப்பு வரைக்கும் ஆண்டவர், நான் சொல்லுவேன், அதை ஒரு சேதம் இல்லாமல் அது மேலே கண்ணோக்கமாக இருக்கிற ஆண்டவர் நல்ல திராட்சரசமான உங்களை
கர்த்தருக்காக கனி கொடுக்கிற உங்களை நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே உன் சரீரத்தை, உன் உச்சந்தலை முதல் உள்ளங்கால்கள் இருக்கிற அவயங்களை, பலவீனப்பட்டு போகிற அவயங்களை, முழங்கால்களை, மூட்டுக்களை, இரத்தத்தை, கணுக்களை, அல்லேலூயா. ஏன் ஏன் நான் சொல்லுவேன், ஆண்டவரே நீங்கள் என் முடி முதல் செருப்பு வரைக்கும் ஒரு சேதாரம் இல்லாமல் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா ஆண்டவர்? எனக்கு அது தேவை ஆண்டவர். அதனால் நீங்கள் அதன் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறீங்க. நான் என் சரீரம் உங்களுக்கு தேவை, என்னுடைய அவயங்கள் ஒன்றொன்றும் உமக்கு தேவை, என்னுடைய உறுப்புக்கள் உமக்கு தேவை ஆண்டவரே. இவைகளெல்லாம் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஒரு சேதாரம் இல்லாமல் என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். அப்போஸ்தலர்கள் நிருபம் அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம் 13 15 வரைக்கும் வாசித்து நம்ம கண்களை மூடிவிடுவோம். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோகிலியோன் என்னும் கடும் காற்று அதில் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்று எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். போதும். அப்புறம் நீங்க வாசியுங்கள் 22 24 வரைக்கும் வாசிக்க. ஆகிலும் இடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்று தேவன் உனக்காக அவர் தயவு பண்ணினார். அல்லேலூயா. இந்த வசனத்துல நான் ஒரே ஒரு வார்த்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். கப்பர் சேதமே அன்றி, ஆமென், கப்பர் சேதமே அன்றி பிராண சேதம் வராது. அல்லேலூயா. கப்பர் சேதமே அன்றி ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாக தேவனுடைய தூதன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து பவுலே பயப்படாதே. ஏன் பயப்படக்கூடாது? பவுலே பயப்படாது. ஏன் பயப்படக்கூடாது? ஏன் பயப்படக்கூடாது? ஏன் பயப்படக்கூடாது? இந்த பெரிய யூக்லாத்தின் என்ற பெரும் காற்று, மெதுவான தென்றல், நேற்று வரைக்கும் மெதுவான தென்றல், அல்லேலூயா. இன்னைக்கு என்ன காற்று? யூரோகுலித்தான் என்ற பெரிய காற்று. ஆனா அந்த பிரயாணத்திலே தேவனுடைய திராட்சை தோட்டத்துக்கு, தேவனுக்கு கனி கொடுக்கிற திராட்சை தோட்டத்திற்கு கர்த்தருடைய தூதன் அந்த ராத்திரியிலே வந்து நின்று, பவுலே நீ பயப்படாதே, கப்பர் சேதம் மாத்திரம்தான். ஆமென். காத்து இருந்ததா? புயல் இருந்ததா? தீவுல ஒதுங்கினாங்களா? குளிர்ல நடுங்கினாங்களா? போன கப்பல் சேதமாயிடுச்சா? பிராணனுக்கு என்னாச்சு? ஒண்ணுமே ஆகல. நீ மாத்திரமல்ல, உன் நிமித்தமாக இவர்கள் எல்லாரும் ஜீவனோடு கூட. இந்த சபை கட்டுகிற போது அநேக பண விரயம், ஏமாற்றிட்டாங்க. கொளுத்துக்காரங்க நல்ல வேலை இருக்கிற நேரத்தில் ஆட்களை அனுப்பலை. ஆனால் அவங்களுக்கு அந்த வேலை ஆட்களுக்கு ஆள் இல்லாத சமயத்தில் வேணும்னு ஆட்களை அனுப்புவாங்க. அவங்களுக்கு வேலை இல்லைன்னா இங்கே வேலை இல்லாத சமயத்தில், அங்கே வேலை இல்லாத சமயத்தில், இங்கே வேலை இல்லாத சமயத்தில் ஆட்களை அனுப்பி, அதுவும் ஸ்பெஷலாக அவங்களுக்கு 200 ரூபாய் கூலி ஜாஸ்தியாக. அநேக காரியங்கள் நஷ்டம். எனக்கு தெரிந்தவர்கள் ஒருவர், பாவம், அந்த மகனும் பலவீனமானவர், அந்த மகனும் பலவீனமானங்க, பிள்ளை இல்லை. அவர்கள் லட்சங்களை கொடுத்து ட்ரீட்மெண்ட், நான் முடிக்கிறேன், லட்சங்களை கொடுத்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அப்படிலாம் எடுத்தால் தானே நமக்கு தெரியும் கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு தான் எல்லாமே சுலபமாக இருக்குது, நம்ம பிள்ளைகளுக்கு தான் வீடு வாசல் சுலபமாக இருக்குது,
என்ன கர்த்தரை எப்போ நினைப்போம்? நம்ம கல்யாணம் பண்ண 1 வருஷத்தில் அழகான குழந்தை, கர்த்தரை எப்படி நம்ம நினைப்போம் இல்லைங்களா? இது நேச்சுரல் தானே. நமக்கு எல்லாமே சரியாக இருக்குது. சரியாக இருக்கிற நேரத்தில் நம்ம நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தில் ஆண்டவரை நம்ம தேட முடியாது. நல்ல கம்ஃபர்டபுள் பர்சன், அதுதான் ஆண்டவர் சொன்னார். ஒட்டகமானது நுழையும், ஐஸ்வர்யம் நுழைய முடியாது. ஐஸ்வர்யம் மீன்ஸ் யார்? விச் ஒன் இஸ் த கம்ஃபர்டபுள் பொசிஷன். எல்லாம் இருக்குது. அவன் நுழையிறதுக்கு கஷ்டம், அவன் ஆண்டவரை நினைக்கிறது கஷ்டம். எனக்கு ஆண்டவர் ஏன் அடிக்கடி பலவீனம் கொடுக்கணும்னா ஸ்தோத்திரம். அவருடைய என்னுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் விளங்குமானால் எனக்கு நிறைய நோய்களை கொடுங்கன்னு பவுல் கேட்டா போல. ஆமென். அப்படியே விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க ஆண்டவரை. ஏன்? உங்கள் பலன் எனக்கு வேணும். அதனால் நீங்கள் என் மேலே தங்கும், உங்கள் வல்லமை தங்கும், உங்கள் மகிமை தங்கும், இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன திராட்சை தோட்டம். அது சொல்லுவேன், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க லட்சக்கணக்கில், அவங்களால முடியாது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணுறேன். ஆனால் இந்த சபை கட்ட போன விரயமான பணம் என்னை ஒன்றும் பாதிக்கலை, வெறும் கப்பர் சேதம்தான். ஆமென். ஒரு கப்பல் என்ன அப்புறம் உங்களுக்கு கதை ஒன்று தெரியும்ல. கப்பர் சேதம் ஒரு தீவில் போய் அங்கே அமர்ந்தாங்க, இன்னொரு கப்பல் அவர்களை அழைத்து சென்றது. போக வேண்டிய இடத்துக்கு போனாங்க எல்லாரும். கப்பர் சேதம் தான், பண சேதம். கர்த்தர் நினைச்சார்னா தானா கொடுத்துருவார். அல்லேலூயா. ஆமென். இந்த சபை கட்ட சொல்ல, இந்த சபை கட்டுற இதை கட்டி இந்த ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் இதை கடன்லாம் கொடுத்து திருப்பம் பண்ணுது அப்படின்னு நான் நினச்சேன். ஆமென், ஆமென். ஆனால் ஆண்டவர் எப்படி நினைச்சாரு? பின்புறமாக ஒரு இடம் வாங்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இதற்கான பாத்திரன் நான் அல்ல. ஆமென். இதை பெருசாக நான் சொல்லலை, எதிர்க்கவும் ஒரு இடம் வாங்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. இதை நான் கேட்கல, இதற்காக உபவாசம்லாம் இல்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, என் பிள்ளைகளிடத்து கூட அதான் நான் சொல்கிறேன். கர்த்தருக்காக நீ செய்கிற ஒரு காரியம் வீணாக போகாது. நீ எனக்காக நஷ்டப்பட்டியா? எனக்காக 1000 தானே நீ நஷ்டப்பட்ட. லட்சங்களை எடுத்து உனக்கு முன்பாக நான் வைக்கிறேன். அது நீ எப்படி பெற்றுக்கொண்டான்னு உனக்கு தெரியாது. ஆமென், அல்லேலூயா. கப்பர் சேதம்னா நான் அவங்களுக்கு சொல்லி ஜெபம் பண்ணுற விஷயம் என்னென்னா, கவலைப்படாதீங்க, உங்கள் திராணிக்கு மிஞ்சி தான் நீங்கள் செய்கிறீங்க, இந்த கஷ்டத்தை படுறீங்க. ஆனால் நகோமியினுடைய மடியை நிரப்பினது ஒரு நாள் கஷ்டப்பட்டெல்லாம் போய்விட்டது. எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளையே, உன் மடியில் ஒரு குழந்தை ஒன்று வந்துடுச்சுன்னா நீ 10 லட்சம் செலவு பண்ணாலும் 6 லட்சம் செலவு பண்ணாலும் அதெல்லாம் ஒரு விஷயமா இருக்காது. ஆமீன், உண்மை தானே? ஆமீன், அல்லேலூயா. கர்த்தர் ஒரு பிள்ளையை மாத்திரம் அதுதான் பயந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் எப்படியாவது ஒரு மடியில் கொடுத்துருங்க. லட்சங்களை யாருங்க நினைப்பா? ஆமென். கப்பர் சேதத்தை யார் நினைப்பா? பிராண சேதம் முக்கியமா, கப்பர் சேதம் முக்கியமா? பிராண சேதம் ஆகக்கூடாது. நான் சொல்கிற விசுவாச வார்த்தை உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் கப்பர் சேதம் ஆகலாம். ஆமென். உன் விசுவாசத்தின் பிராண சேதம் உன் வாழ்க்கையில் நடக்கவே நடக்க ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். உன்னுடைய வாழ்க்கையில் பலவீனம் வரலாம், தேவைகள் வரலாம், ஒரு காரியத்தை நீ செய்கிற போது அதில் போராட்டம் வரலாம், ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற போது கண்ணீர் வரலாம். சபைக்காக அழுது இருக்கிறேன் சிஸ்டர் பிரதர், அழுது இருக்கிறேன். வீடு கட்ட சொல்ல சந்தோஷமா இருந்தேன், இந்த சபை கட்டுகிற போது கண்ணீரோடு கூட அழுது இருக்கிறேன். அதை விட இப்போ அழுதுட்டு இருக்கிறேன், அது வேற விஷயம். ஆமென், அல்லேலூயா. அதை விட அழுதுட்டு இருக்கிறேன். ஏன்னா வருகிற விசுவாசிகளாம் அவ்வளோ தங்கமானவங்களா இருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. சொக்க தங்கம், திராட்சை தோட்டங்க. அப்படியே ஆண்டவரை குறித்த பாரம், சபையை குறித்த பாரம், எப்படியாவது சபையை கட்டி எழுப்பணுன்ற பாரம் எல்லாமே வருது. எதுக்காக தான் வருது, எதுக்காக தான் போகுதுன்னு தெரில. தம்பி மாரி, நிக்சன் தம்பி மாரி, பாஸ்டர் நானும் சாணம் கொடுத்துடுங்க பாஸ்டர், கல்யாணம் அதுக்காக வராங்கன்னு தெரியல. நல்ல வேலை கர்த்தர் என்ன காப்பாற்றிட்டார் ஞானஸ்தானத்துலேருந்து. சொல்லுவேன், எதற்காக வராங்கன்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரியும், நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். யார் யார் எதற்காக வருகிறார்கள் என்று எனக்கு தெரியும். கர்த்தர் அவர்களுக்காக பேசுகிறார். ஒருவேளை அவர்களுக்காக பேசலைன்னா அவங்க இங்கே இருப்பாங்க. ஆனால் எதற்காக அவர் வருகிறார்கள் என்று அவர்களோடு பேசி, நீ வந்தது தவறு, உன் எண்ணத்தை மாற்றிக்கொள், இதற்காகத்தான் சபை என்று சொல்வதனாலே
இங்கே வெறுமை. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் கப்பர் சேதம் ஆகலாம், சில ஆயிரம் நீ இழக்கலாம், சில சில காரியங்களை நாம் பலவீனப்படலாம். இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், என்னை ஆட்கொண்டவரும் இந்த ராத்திரியிலே தூதனானவர் வந்து என்னிடத்தில் நின்று, பவுலே நீ பயப்படாதே, நீ போக வேண்டிய இடத்துல நான் உன்னை கொண்டு போய், ஆமென், அல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஒரே வார்த்தையில் நான் சொல்கிறேன், பயப்படாது, பயப்படாது. நீ நல்ல திராட்சை தோட்டமாக நீ இருந்தாயனா ஆண்டவர் தினந்தோறும் உனக்கு நீர் பாய்ச்சுவா, உன் பிள்ளைகளுக்கு நீர் பாய்ச்சுவா, உன் குடும்பத்துக்கு நீர் பாய்ச்சுவா, உன் கூடாரத்துக்கு நீர் பாய்ச்சுவா. நீ ஒரு சேதமும் நீ அடையாம இரவும் பகலும் கர்த்தர் நம்மை காத்து கொள்வார். அல்லேலூயா. கப்பர் சேதம் வரும், சில பண விரயங்கள் வரும். நான் சொல்லுவேன், இந்த இடத்துல உட்காந்து நான் ஜெபம் பண்ணுகிற போது, வேதம் வாசிக்கிற போது, நான் இழந்த லட்சங்கள் எல்லாம் என் கால் தூசிக்கு சமானம். ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்துல நின்று நான் கர்த்தரை ஆராதிக்கிற போது நான் இழந்த லட்சங்கள் என் கால் தூசிக்கு சமானம். ஆமென், அல்லேலூயா. அதை விட நிறைவாக ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருப்பார், ஆசீர்வதிப்பார். ஆமென். ஏமாற்றில்ல, ஏமாற்றில்ல, வஞ்சகம் செய்தில்ல, ஏழை விதவைகளில் முந்தானையிலிருந்து காணிக்க பெற்றில்ல. நான் சொல்லுவேன், கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்வார். மகளே, மகனே, பவுலே, நீ பயப்படாது. மெதுவான தென்றல் உன் வாழ்க்கையிலே புயல் காற்றாய் மாறினாலும் உன்னை ஆட்கொண்ட தெய்வனுடைய வார்த்தை உனக்காக இருக்கிறது. நீ பயப்படாது. வெறும் கப்பர் சேதம்தான். சில காலம் உனக்கு கஷ்டமாக இருக்கலாம், சிலது போராட்டமா, சில பலவீனங்கள் இருக்கலாம். ஆனால் நீ எங்கே நிற்கணுமோ ஆண்டவர் உன்னை அங்கே கொண்டு வந்து நிச்சயமாக நிறுத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அல்லேலூயா. பயப்படாதே நீ மனமே, உன்னை காத்திடுவே நான் தினமே. பயப்படாதே நீ மனமே, உன்னை காத்திடுவே நான் தினமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவே, உன் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவே. உந்தன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பவுலே, நீ பயப்படாதே. நல்ல திராட்சை ரசமே, திராட்சை தோட்டமே, நீ நல்ல திராட்சை தோட்டமானதுனால் தினதோறும் உனக்கு நீர் பாய்ச்சுவேன்ப்பா. தினதோறும் நான் நீர் பாய்ச்சு. நீ நல்ல திராட்சை தோட்டமா, ஆண்டவருக்கு கனி கெடுக்கிற தோட்டமா மாத்திரம் இருந்துரு. கர்த்தரும் உனக்கும் இருக்கிற தூரத்தை நீ குறைச்சிக்கோ. இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் வற்புறுத்துகிறேன், விசுவாசத்திலே ஓட்டத்தை முடிக்கணும். அவ்விசுவாசத்திலே ஓட்டம் முடிக்கப்பட்டால் அதனால எந்த பிரயோஜனமும் நமக்கும் நம்முடைய ஆத்மாவுக்கும் இல்லை, நம்ம சந்ததிக்கு இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை இரவும் பகலும் நீங்க காத்துக்கொள்வீங்க. நான் உம்முடைய திராட்சை தோட்டமா இருக்கிறபடினாலே, நான் உனக்கு நல்ல கனிகளை கொடுக்கிறபடினாலே, தினந்தோறும் நீர் பாய்ச்சி, எங்க பிள்ளைகளுக்கு நீர் பாய்ச்சி, ஆண்டவரே, ஒரு சேதாரம் இல்லாம இரவும் பகலும் நீ காப்பேன்னு சொன்னீங்களப்பா.
ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணு. இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ணு. நல்லா ஜெபம் பண்ணு, நல்லா ஜெபம் பண்ணு. சத்தம் உயரட்டும். இயேசுவின் நாமத்தினால நல்லா ஜெபம் பண்ணு. உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், ஏக்கங்கள், மன கஷ்டங்கள், ரோக்களித்தான் என்ற பெரும் புரல், நேற்று வரைக்கும் மெதுவான தென்றல் இன்று புயல் காற்றாய் மாறுகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நேற்று இருந்த நாள் போல இன்றைக்கு இல்லை. ஓ ஹல்லேலூயா. ஆனாலும் உன்னை ஆட்கொண்ட தெய்வம், ஓ உன்னை கண்ணோக்கமா, உம்மால கண்ணோமா இருக்கிற ஆண்டவர், உன் தலையிலே இருக்கிற முடி முதல் கொண்டு உன் பாதத்தில் இருக்கிற பாத ரசம் வரைக்கும் ஆண்டவர் அதை கண்ணோக்கமாய் அவர் இருக்கிறார். உன் சரீரத்திலே அவர் இருப்பார், உன்னுடைய கண்களிலே இருப்பார், உன் கழுத்து பகுதியிலே அவர் இருப்பார், உன் வயிற்று பகுதியிலே கர்த்தர் கண்ணோக்கமா இருப்பார். உன்னுடைய முழங்கால்களிலே, உன்னுடைய பாதத்திலே, உன்னுடைய இடுப்பு பகுதியிலே இருக்கிற எல்லா பலவீனங்களுக்கும், எல்லா வியாதிக்கும் கர்த்தர் கண்ணோக்கமா இருப்பது நிச்சயம் அல்லவா? நான் சொல்லுவேன், கப்பர் சேதம் உனக்கு இருக்கலாம், கப்பர் சேதம் இருக்கலாம். கர்த்தர் அதை விட பெரிய கப்பலா உன்னை பிரயாணத்தை முடிக்க ஆண்டவர் கட்டளையிடுவார். அதை விட கப்பல், நீ வந்த கப்பல் ஒரு சேதப்பட்ட கப்பல், கரை ஒதுங்கி சுக்குனராய் போய் உன்னை தீவிலே நீ அடைப்பட்டு இருந்தாலும், நான் சொல்லுவேன், ஒரு பெரிய கப்பலை நீ போக வேண்டிய இடத்துக்கு நேராக கர்த்தர் நிச்சயமாய் கொண்டு வந்து உன்னை கொண்டு போய் நிறுத்துகிற இடத்திலே நிறுத்துவார். உன் குடும்பத்தை நிறுத்துகிற இடத்திலே நிறுத்துவார். உன் பிள்ளைகளை நிறுத்துகிற இடத்திலே நிறுத்துவார். கர்த்தர் உன்னை உன் ஸ்தானத்திலே நிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். யோனாவே, நீ சமுத்திரத்தில் ஆழத்திலே விழுந்தாலும், சமுத்திரத்தினுடைய பாசிகள் உன்னை மேற்கொண்டாலும், சமுத்திரத்தினுடைய ஆழத்தின் இருள் உன்னை மேற்கொண்டாலும், ஒரு மீனை உனக்காக கட்டளையிட்டு கரையிலே கக்கும்படி செய்து நீ எங்க நிக்கணுமோ அங்க கொண்டு போய் நான் நிக்க வைப்பேன். நீ எங்க நிக்கணுமோ அவன் நான் கொண்டு போய் நான் நிக்க வைப்பேன். மகளே, மகனே, நீ பயப்படாதே. உன் கப்பர் சேதத்தை கண்டு நீ பயப்படாதே. உன் தலை முடிய முதல் கொண்டு நீ போடுற செருப்பு வரைக்கும் கர்த்தர் உன் மேலே உன் கண்ணுக்கமாக இருக்கிறார். 40 வருஷம் செருப்பை பாதுகாத்த ஆண்டவர். ஹல்லேலூயா. உன்னை பாதுகாக்க மாட்டாரா? உன் ஆத்மாவை பாதுகாக்க மாட்டாரா? உன் சரீரத்தை பாதுகாக்க மாட்டாரா? மகளே, மகனே, உன் விசுவாசத்தின் போராட்டத்தை விட்டு விடாது. நல்ல போராட்டத்தை போடாது. விசுவாசத்தோடு கூட ஓட்டம் முடிக்கப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமை எங்கள் வாழ்க்கையில உண்டாகட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு இருக்கிற எகிப்தனை என்றைக்கு நாங்கள் காணக்கூடாதப்பா. ஓ ஹல்லேலூயா. எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினால நீக்கப்படணும். பலத்தை கொடுங்காண்டவரே. உம்முடைய சன்னிதானத்தில் இருக்கிற மகிமையின் மகிழ்ச்சிக்குள்ளா நான் வரணும். உங்க ஆராதனை எனக்கு பிரியமா மாறணும் அப்பா. உங்க வேதம் வசனம் எனக்கு பிரியமா மாறணும். இதை விட வேற என்ன ஆண்டவரே? இதை விட வேற என்ன ஆண்டவரே? எனக்கு இருக்கிற செல்போனில் நான் நேரத்தை செலவழிக்கணுமா? எனக்கு இருக்கிற டிவியில் நேரத்தை செலவழிக்கணுமா? எனக்கு இருக்கிற உறவுக்கு மத்தியில் நான் நேரத்தை செலவழிப்பதை காட்டிலும் உமக்கு முன்பாக நான் நேரத்தை செலவழித்து என் விசுவாசத்தை ஓட்டத்தை நல்லபடியாக ஓடி முடிக்கணும். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடி முடிக்கணும் ஆண்டவரே. எல்லா கப்பர் சேதத்தையும் உமக்கு முன்பாக வைக்கிறேன். எனக்கு முன்பாக இருக்கிற இருக்கலாத்தான் என்ற ஒரு பெரும் காற்று உமக்கு முன்பாக வைக்கிறேன். மெதுவான தென்றலை புயல் காற்றா மாறினாலும் பயப்படாதே பவுலே. கப்பர் சேதம்தான். ஒன்றை மாத்திரம் இல்லை, உன் நிமித்தமா இந்த சபையும் கொண்டு போய் நான் நிற்க வேண்டிய இடத்துல நிறுத்துவேன். உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு சேதம் இல்லாமல் உன்னை இரவும் பகலும் நான் காத்துக்கொள்வேன். உன் விசுவாசத்தை நீ விட்டு விடாதே. துதி கன மகிமை ஒருவருக்கே உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். ஆமேன். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுகுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாது நீதியின் வழி நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு உங்கள் பாதம் ஆண்டவரே அமர கர்த்தர் கிருபை செய்யும். இதோ ஒரு நாளில் ஆண்டவரே, இதோ இங்கே அமர்ந்திருக்கிற மகளை கூட நாங்கள் மறுபடியும் காண முடியுமா என்று நாங்கள் அந்த மருத்துவமனை படுக்கையிலே, வீட்டிலே படுக்கையிலே நாங்கள் கண்டதுண்டு. இன்றைக்கும் ஆண்டவரே சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து
ஆண்டவரை நிற்க வேண்டிய இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி மகிழ்ச்சினாலே நீர் செய்திருக்கிற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் நீர் அப்படியாக செய்வீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரை, நம்புகிறோம் அப்பா, நம்புகிறோம். நாங்கள் உங்கள் பிள்ளை ஆண்டவரை. எத்தனை தப்பு பண்ணாலும் ஓடி வந்து என் வெக்கத்தின் வஸ்திரத்தை கலைக்கிற கர்த்தர் ஆண்டவரே. உமது பிள்ளையாகிய முத்திர மோதிரத்தை கொடுக்கிற கர்த்தர், எனக்காக கொழுத்த கன்றை அடிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் இரக்கமும் கிருபையும் சந்தோஷமும் சமாதானமும் தயவும் பரிசுத்தமும் நம்மை விட்டு விலகாமல் இருப்பதாக. ஆமென். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, உங்கள் கரத்தை எங்கள் மேலே வைங்க ஐயா. நீர் பாய்ச்சிங்க ஐயா. ஆண்டவரே, ஒரு சேதாரம் இல்லாமல் பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. இரவும் பகலும் எங்கள் மேலே கண்ணோக்கமாக இருங்க ஆண்டவரே. ஆமென், ஆமென்.